சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவீனிடம் கேட்கலாம். வணக்கம் நவீன். செவிலியர்களை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது நேற்றைய தினம் சென்னை சிவானந்தா சாலை பகுதியில தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டமானது நடத்தப்பட்டது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மட்டுமே அவர்களுக்கு காவல்துறையினர் அனுமதி அளித்திருந்தனர். மாலை 4 மணிக்கு பிறகாக தொடர்ந்து போராட்டம் நீடிக்கும் என அந்த சங்கத்தினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதால் அங்கு போலீசார் அவர்களுக்கு அனுமதி மறுத்து அவர்கள் கைது செய்தனர். கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்களை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் மூலமாக அழைத்து இங்கிருந்து அவர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல பேருந்தில் ஏறி செல்லுமாறு அறிவுறுத்தியிருந்தார்கள். ஆனால் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு சுமார் 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்லாமல் நள்ளிரவு 9 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த விவகாரம் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குருவாஞ்சேரி துணை ஆணையர் தலைமையிலான போலீசார் தொடர்ந்து இந்த தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்க நிர்வாகிகளிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள். சுமார் 5 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்போது போலீசார் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை கைது செய்து தற்போது ஊரப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் அடக்கி வைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த செவிலியர்களின் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், கொரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர்களுக்கு உடனடியாக அரசு வேலை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய செவிலியர்களிடம் காவல்துறை அதிகாரிகள் இன்று காலை 8 மணிக்கு பிறகாக சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்துவதாக உறுதியளித்த பின்னர் இவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போது வரை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் 10க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இன்னும் 300க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் தொடர்ந்து பேருந்து நிலையத்திலே இருக்கிறார்கள். அவர்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கும் பணிகளில் காவல்துறை தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். நள்ளிரவு 9 மணி முதல் தொடங்கிய இந்த போராட்டம் தொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய நடைமேடையிலேயே படுத்து உறங்கி போராட்டத்தை தொடர்ந்து வந்தனர். இந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நன்றி நவீன், எங்களுடைய கள விவரங்களுக்கு. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.